அனைவருக்கும் வணக்கம். திராவிட மாடல் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது முருகரோ, சிவனோ, அல்லாவோ, இயேசுவோ இவர்கள் எல்லாம் கடவுளே இல்லை. இவர்களை நம்புகிறவன் முட்டாள், அயோக்கியன், பரப்புறவன்லாம் காட்டு மிராண்டி அப்படின்லாம் பேசி எல்லாத்தையும் அழிச்சுப்பிட்டியா? கிளியர் ஆயிட்டியா? ரைட்டு. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு புதிய கடவுளை அறிமுகப்படுத்த போகிறேன். யாருங்க அவரு? இவர்தான். இவர்தான் உங்க கடவுள். கும்பிட்டுக்கங்கடா. கும்பிட்டுக்கங்க எல்லாரும். கோயிலுக்கு போகாதீங்க, மசூதிக்கு போகாதீங்க, சர்ச்சுக்கு போகாதீங்க. இவரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றது தான் திராவிட மாடல். என்னையா கான்டெக்ஸ்டே எல்லாமே ஏதோ பேசிட்டு இருக்கிற. எலெக்ஷன் டைம்ல நீ திடீர்னு கொள்கை டாபிக் எடுத்துட்டு போலகுதே அப்படின்ட்டு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட டாபிக் தான். இதை சொன்னவர் யார் தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இல்லாத பொல்லாத நானா சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. மாபெரும் அறிஞர் ராசா அவர் தான். ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு முந்தானேத்து தமிழ்நாட்டின் எல்லை சாமிகள், காவல் தெய்வங்கள் யாரு? இந்த மோடி, அமித்ஷா, பிஜேபி இவங்கெல்லாம் உள்ள வராம தடுக்கிற காவல் தெய்வம் வீரமணி. அவரும் ஐயா ஸ்டாலின் தான். 92 வயசுல உங்களுக்கு ஒரு சாமி, 72 வயசுல ஒரு சாமி, ஒழுங்கா எல்லாரும் கும்பிட்டுக்கங்க அப்படிங்கிற ஒரு புது நரேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வர முடியவில்லை என்று கேட்டால் அதற்கு காரணம் எல்லை சாமிகள் இருக்கிறார்கள். 92 வயதுல ஒரு எல்லை சாமி எங்களுக்கு சாமி வந்துருப்போம். உங்களை நடத்தும் 72 கோட்டையில் ஒரு எல்லை சாமி. இந்த எல்லைச்சாமி 2 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் உயிரோட இருப்பது அர்த்தம். அது வரைக்கும் ஒரு நாய் உள்ளவர்கள். இதை வீரமணி மேடையிலே உட்காந்து கேட்டு இருந்திருப்பாரு. ஒரு மிச்சரா எடுத்து வாயில போட்டுட்டு போடு அள்ளி போடுறா வாயில அப்படிங்கிற மாதிரி அது கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருப்பாரு. அப்படி ஒரு பேச்சுங்க. என்னன்னு தெரியல. இப்ப திமுகவையும் திராவிடத்தையும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குரூப் இப்ப இவங்களையே கடவுளா திணிக்கிற ஒரு ஐடியாலஜில இறங்கி இருக்கிறாங்க. பாருங்க, இன்னொரு செய்தி படிக்கிறேன். அதோடைய துணை செய்தி, இஸ்லாமிய பெருமக்களின் காவல் தெய்வம் மு.க. ஸ்டாலின். என்னப்பா சொல்ற? அப்படித்தாங்க போட்டிருக்குது. ஒரு நாளிதழ்ல போட்டிருக்குது. எந்த நாளிதழ்? முரசொலி. ஆமா. அதாவது இது சொன்னது யாருன்னா, நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவிக்கும் அமைச்சர் மு. நாசர். அதாவது இஸ்லாமிய பெருமக்களின் காவல் தெய்வமா ஐயா ஸ்டாலின். பிளாஸ்பமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பாக கிறிஸ்தவம், இஸ்லாம்ல இந்த இறை நிந்தனை, கடவுள் நிந்தனை அப்படிங்கிறது பாவங்களில் கொடிய பாவம். என்னையன்றி உனக்கு வேற தெய்வங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய மதங்கள். ஆனா அந்த மதத்துக்காரங்கிட்டயே இவங்க அபிஷியலா நடத்துற அந்த நாளிதழ்ல உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு காவல் தெய்வம் பாரு இவர்தான், கும்பிட்டுக்க அப்படிங்கிற மாதிரியான நெரேட்டிவை திமுக எடுத்துட்டு போயிட்டு இருக்குது. என் கடமையை நான் செஞ்சுட்டேன். இதை பார்த்துட்டு இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதையாச்சும் கொஞ்சமாச்சும் இருந்துச்சுன்னா யோசிங்க, அவ்வளோதான். அது ஒரு மேட்டரா. அடுத்து அப்படியே சரி வேற என்ன செய்தி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு தள்ளிட்டே போனோம்னா, ஒரு முரட்டு செய்தி. புதிதாக ரிமோட் வாங்க தெம்பு இருக்கிறது. ஏன் உங்கள் ரிமோட்டை உடைத்தீர்கள்? ஏன் உங்கள் டிவியை உடைத்தீர்கள் என எல்லாரும் எங்களை பார்த்து ஒரே கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஏன் உடைச்சிங்க? அப்புறம் ஏன் டிவியை உடைச்ச, ரிமோட்டை உடைச்ச அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களை பார்த்து அதே கேள்வி கேட்குறீங்க. நான் கூட ஏதோ 4 பேர் தான் கேட்குறேன்னு நினைச்சேன். ஊரே கேட்குது போலக்குது, உலகமே கேட்குது போலக்குது. உடனே இவர் ஒரு உருட்டுறாரு. உடைத்த டிவியையும் ரிமோட்டையும் புதிதாக வாங்கி கொள்ள எங்களுக்கு தெம்பு இருக்கிறது. ஐயோ சாமிகளா, உங்களுக்கு தெம்பு இருக்குது, நீங்க வாங்குவீங்க. ஆனா அந்த கன்றாவியெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்துக்கு முதல் முறையாக கோரிக்கைகள் பறந்து கொண்டிருக்கிறது. ஆமா ஐயா, எம்எல்ஏ சீட்டு வாங்கினா ஒன்னே ஒன்று வாங்கினாலும் கொடுத்துருங்க. சினேகன் உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப லாயலா இருக்காரு, பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து அப்படியே தள்ளிட்டு போனோம்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. ஒன்றிய பட்ஜெட் யானை பசிக்கு சோளப்பொரி போல் உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. எப்படி ஒன்றிய பட்ஜெட் ரைட்டு, அதாவது மத்தியில் இப்போ முந்தானேத்து தாக்கல் செஞ்ச பட்ஜெட் யானை பசிக்கு சோளப்பொரி போல உள்ளது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. என்னதாங்க சொல்ல வராங்க? அப்போ பாஜக கூட்டணிக்கு, அதாவது அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு ஒருவேளை போறதா இருந்தா இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்க கூடாது. அப்போ திமுகவுடன் கூட்டணி உறுதியாகி விட்டதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நிற்க. முந்தானேத்து சொன்னது இது. முந்தானேத்துக்கு முன்னாடி நாள் சொன்னது என்ன தெரியுமா? திமுக 2021 சொன்ன இந்த மாதிரியான வாக்குறுதிகள்ல 50% நிறைவேற்றவில்லை. அப்ப அதை பார்த்தா எப்படி தோணும்? ஒருவேளை இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கிட்டலாம் சரியா பேச்சுவார்த்தை படியாம அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறாங்களோ அப்படின்னு தோணுமா? தோணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி இப்போதைக்கு டபுள் பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இருங்க, பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
திமுக கூட்டணியில இப்போதைக்கு ஃபைனலைஸ் ஆகாது, ஃபைனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பெரும்பெருச்சாளி ஒன்று இருக்குது இல்லையா காங்கிரஸ், இவங்க எவ்வளோத்தான் கடைசியில் கேட்டு முடிப்பாங்க, என்ன நம்பருக்கு வந்து செட்டில் ஆவாங்க, இல்லை உள்ளே இருக்கிறாங்களா இல்லை போய் தொலைகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மிச்சம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற கூட்டணி கட்சிகிட்டலாம் பேச முடியும். கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள்கிட்டயே இந்த ரேஞ்சில் தான் பேச முடியும் அப்படின்னு இருக்கும்போது வெளியிருந்து புதுசாக உள்ள தூக்கி போடுற கட்சிக்கு என்ன நம்பிக்கையில இவங்க நம்பர் சொல்ல முடியும்? சொன்னதுக்கப்புறம் காங்கிரஸ் 40 கீழே இறங்க மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டா என்னத்தை பண்ணுறது? அப்புறம் உதயசூரியனில் யாரை நிப்பாட்டுறது, எங்கே போய் நிப்பாட்டுறது? இப்படி பல சிக்கல் இருக்கிறதுனால திமுக சைடு இருந்து ஒரு கிளியரான மெசேஜ் இல்லை. ஆனால் அவர்கள் இலவு காத்த கிளியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காங்கிரஸ் ஒரு வேலை வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு சரியான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா, இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்தவரை இதுதான் உங்கள் நம்பரு, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையாக நடத்தப்படும், உங்களுக்கு இவ்வளோ சீட்டுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு நின்ட்டாங்க. முடிவெடுக்க தெரியாமல் தடுமாறிக்கொண்டு ஒரு நாளைக்கு இப்படி திமுக விமர்சித்த மாதிரி ஒரு அறிக்கை, இன்னொரு நாளைக்கு அப்படி லைட்டாக பாஜக விமர்சித்த மாதிரி ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும் ஒரு தாயாக. அதனால் வந்து மற்றவங்களாம் வந்து என்னை அவசரப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரேமலதா அவர்கள்ட்ட நான் ஒன்று தான் சொல்லுவேன், கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரிவைண்ட் பண்ணி 2021க்கு போனீங்க அப்படின்னா அந்த 2021ல் என்ன நடந்துச்சு? இப்படித்தான் அதிமுக கூட நீங்கள் கூட்டணி பேசிகிட்டே இருக்கிறீங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே திமுக கூடயும் கூட்டணி பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் திமுக கூட கூட்டணி பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதிமுக உங்களோட பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டது. நீங்கள் ஒரு கட்டத்து மேலே பேச்சுவார்த்தையை நிறுத்தின உடனே அவங்க நிறுத்தின உடனே இந்த பக்கம் திமுக நம்ம அதிக தொகுதியில் போட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 180 பக்கம் நம்ம நிற்கணும் அப்படின்னு பிளான் போட்டு இருக்கிற கட்சிகளுக்கே கம்மியாக கொடுத்தா போதும், ஏற்கனவே 10 வருஷமா அதிமுக தான் கூட்டணியில் இது ஆட்சியில் இருக்குது, அதனால் எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு உங்களையும் அழைக்காமல் விட்டுவிட்டது. கடைசியில் எங்கு சென்றீர்கள்? கடைசியில் நீங்கள் போயிட்டு மக்கள் நீதி மையம், தேமுதிக, அப்புறம் அமமுக அப்படின்ற மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைத்தீர்கள். அந்த மெகா கூட்டணியுடைய நிலவரம் என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு நிலை, நீங்கள் ரொம்ப முடிவெடுக்க முடியாமல் காலம் தாழ்த்தி அந்த கூடுதலாக 1 சீட்டு 2 சீட்டு இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க அது வேற மாதிரி பேக் ஃபயராக போய் முடிஞ்சிட போகுது என்பதை அன்புடன் நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம அப்படியே ஆமாம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரப்போகுது, அதை சற்று பார்த்து கொள்ளுங்கள். ஆமாம், இது ஒரு விஷயம் இருக்கா. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து இப்போ அவங்க என்ன டீலிங்கில் போயிட்டு இருக்காங்க, நம்ம போன வீடியோவில் தான் பேசியிருந்தோம். 36 அதிகபட்சம் 36 + ஆட்சியில் பங்கு, இதுக்கு ஒத்துக்கிட்டா நம்ம அடுத்து புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த நிலையில் திமுக வந்து ஒரு ஸ்டேஜில் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் நம்ம எவ்வளோ தான் கேவலப்படுத்திட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் போயிட்டாங்கன்னா உண்மையிலேயே நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு பார்ப்போமா, எப்படி பேசுறது அப்படின்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு ஸ்டேஜ் அமைஞ்சு போச்சு. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 100ஆண்டு விழா. அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாரு. நல்லா பாருங்கள் இந்த வீடியோவை. ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க, பக்கத்தில் இன்னொரு பெரிய மனுஷன் இருக்காப்புல, அந்த பக்கமாக செல்வ பெருந்தகை உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஐயா ஸ்டாலின் ஒரு பிளானை போடுறாரு, ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செல்வ பெருந்தகையை பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பார் போலக்குது. அதாவது எந்திரிச்சு வந்து என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவரை கிளப்பி விட்டு செல்வ பெருந்தகை பக்கத்தில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே மேடையிலேயே பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை. ரகசியமாக அறையில் நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 100ஆண்டு விழாவுடைய மேடையில் 5 நிமிஷம் 2 பேரும் பேச்சுவார்த்தை. இப்படி தான் சச்சின் படத்தில் சொல்லுவார்ல வடிவேலு, சார் வந்து 3 நாளாக சாப்பிடல, 3 நாளாக பல்லு விளக்கல, 3 நாளாக பாத்ரூம் போல, ஒரே சோகமாக இருக்காரு அப்படின்னு போய் எக்ஸ்ட்ரா 4-5 பிட்டுகளை போட்டு விடு அப்படின்ட்டு. அந்த மாதிரி செல்வ பெருந்தகை கிட்ட சொல்லியிருப்பார் பழகுது, போய் போட்டு விடியா, போயிட்டு 4-5 பிட்டுகளை போட்டு விடி, ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு கொடுங்க கூட்டணி அப்படின்ட்டு. இப்படி ஒரு பக்கம் அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் ஏன் நாங்கள் விழா நடத்துகிற மேடையில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? நீங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சு தான் எங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பீங்க இல்லை, இரு நான் ஒரு பிட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்ச உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டு. அந்த பிரஸ் மீட்ல அவங்க போட்ட பிட் என்ன நீங்க பாருங்க. ஒடுக்கப்பட்ட ஏழை உழைக்கும் மக்களின் கோரிக்கையின் குரலாக அவர்கள் இருக்கிறாருன்னு சொன்னாரு. அப்ப நாங்க அதிக சீட்டு கேட்கலாமா கேட்கக்கூடாதா நீங்களே சொல்லுங்க. 100 ஆண்டு கால இயக்கம் அந்த தார்மீகம் உண்டா இல்லையா? கேட்கலாம் இல்லையா? அப்ப நாங்க கேட்போம். அமோகம், அற்புதம்யா, சூப்பரா போயிட்டு இருக்குது. பார்க்கவே சந்தோஷமா இருக்குது திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய விஷயங்களை. இந்த நிலையிலே இன்னொரு செய்தி என் கண்ணில் பட்டது. அதாவது
பாருங்க, இப்போ நம்ம லோக்கல்ல நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தால் எப்படியோ ஒன்று சத்தம் போட்டு ஆட்டத்தை கழிச்சு, ஏன்னா நாங்கள் மொத்தம் 4 பேர் இருக்கோம்ல. நெறியாளர், அப்புறம் ஒரு அரசியல் விமர்சகர், அதுக்கப்புறம் திமுகலேருந்து நேரடியாக ஒருத்தர், அதுக்கப்புறம் திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர், மொத்தம் 4 பேர். டிபேட்டில் கலந்துக்கிறது எத்தனை பேர்? மொத்தம் 5 பேர். 4 பேர் சேர்ந்து கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியோ ஒன்று உரட்டி விட்டுருவோம்ல. இந்த கான்ஃபிடென்ட்லேயே நாங்கள் நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு எங்கள் பொழப்பு நாடே சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்ன? நாங்கள் சிரிச்சிட்டோம் பதில் சொல்ல தெரியாமல். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏயா டிவி டிபேட்டில் அடிக்கிறீங்க, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாரையாச்சும் அனுப்பிச்சி விட்டு அங்கே போய் நின்றுட்டு பேடிஎம், அதுக்கப்புறம் இடியாப்பம் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வந்து அவங்கள உளவியல் ரீதியாக துன்புறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வேற ஒரு பக்கம், செந்தில் வேற ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாரு. ஒரு மேடையில் பேசுறதுக்கு இல்லை, ஒரு டிபேட்டில் பேசுறதுக்கு இல்லை, டார்ச்சர் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் தான் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மக்களை சந்திக்கலான்னு போனால் அங்கே அவங்க விரட்டி அடிக்கிறாங்க. இது ஏற்கனவே இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டோம். சரி, மக்கள் தான் விரட்டி அடிக்கிறாங்க. சரி, வேறு என்ன தான் ஏன் பண்ணலாம்? நம்ம கட்சி சார்பில் ஒரு ஒரு நியாய விலைக் கடையுடைய திறப்பு விழா, அந்த கட்சி ஆளுங்க நம்ம ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க. இப்போ போனோம்னா நம்ம கௌரவமாக ரிப்பனை கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உடைய ஒரு கிராமத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைப்பதற்காக சங்கரன் கோயில் மற்றும் வாசுதேவநல்லூர் இந்த 2 எம்எல்ஏக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, கெத்த ஒயிட் நைட்டை போட்டுக்கிட்டு அண்ணன் போகிற தினுசை பாருடா அப்படின்னு சொல்லி அப்படியே கெட்டப்பாக போயிட்டு இருந்தா, ஏப்பா இத்தனை நாள் பப்ளிக் தான் எங்களை அட்டாக் பண்ணா, இந்த வாட்டி திமுக காரங்களே சுத்து போட்டு அட்டாக் பண்றீங்களேயா? 4.5 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க? 4.5 வருஷமா தொகுதி பக்கமே வரல. இப்போ மட்டும் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க வந்து அப்படியே அப்படியே ரிப்பனை கட் பண்ண பகுமானமா என்ன நீங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சண்டையை பிடிச்சிட்டாங்களாம். எங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஊர்ல எங்களால் தலை காட்ட முடியல, ஒரே கேவலமா போச்சு அப்படின்னு சொல்லி திமுக உடன்பிறப்புகளே திமுக எம்எல்ஏவை சூழ்ந்து கொண்டு அசிங்கப்படுத்தி அங்கிருந்து விரட்டி அடித்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்னங்க இது? தேர்தல் நெருங்க நெருங்க இந்த டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்குதே. பப்ளிக்னா கூட பரவாயில்ல, கட்சிக்காரனே விரட்டி அடிச்சா நாங்கள் என்னையா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்க, மக்களை சந்திக்க ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் ஒருவேளை நம்மளை சூழ்ந்து கொண்டு காரி துப்பக்கூடிய நிலைமை வந்தால் வரும். அப்படி வரும்போது தயவு செஞ்சு பதிலுக்கு நீங்களும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அல்லது வேட்டியை கழட்டி தோலில் போட்டுக்கிட்டு டாய் அப்படின்னு சொல்லி சட்டையை கிழிச்சிக்கிட்டு சண்டையில் இண்டையில் இறங்கிறாதீங்க. எலெக்ஷன் டைம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்துருங்க. ஆமாம், உங்களுடைய அந்த கராத்த குங்ஃபுவெல்லாம் இந்த நேரத்தில் காட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களும் அட்வைஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு. என்ன தான் பண்ண போகிறாங்களோ, எப்படி தான் மக்களை சந்திக்க போகிறாங்களோ மெய்யாலும் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.